பழனிசாமி அவர்களும் நாங்கள் தான் அதிமுகங்கிறாரு, சசிகலா மேடமும் அவங்களும் வந்து நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் எங்க இருக்காங்க? நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2017 பழனிசாமி என்கிற சுயநலவாதி, துரோக சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அவர் அம்மாவின் கட்சியில தலைமை பொறுப்புக்கு வந்து விட்டார். அவரை முதல்வராக்கியது தவறு என்பதால் நாங்கள்லாம் அன்றைக்கே பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கு. அம்மாவின் இயக்கம் அங்கே உள்ள தொண்டர்கள் இரட்டை இலை இருப்பதனால அங்க சகித்து கொண்டிருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு, சுயநலத்தை புரிந்து கொண்டு, கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொண்டிருந்தால் போதும் பழனிசாமியின் நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அது விரைவில் நடக்கும். இல்லை என்றால் 2026க்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும். இதெல்லாம் நான்லாம் இல்லைங்க, சாதாரணமாக நீங்க தான் இதெல்லாம் வந்து அரசியல் நோக்கர்களும் ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் தான் அதை வந்து மக்களுடைய பல்ஸ் பார்த்து சொல்லக்கூடியவர்கள். பிஜேபி கூட எல்லாருமே எப்படி பார்த்து பிஜேபி but do you think that people of Tamil Nadu accept the BJP ideology, having gone with BJP, having faced an election in the country? Yeah, in 2019, people of Tamil Nadu were totally against BJP. But 2019 தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் மாறி வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2024 எங்க கூட்டணி பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கு. நல்ல வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறோம். இதே நிலையில நாங்கள் முன்னேறி 2026 உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளை செய்வோம். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் சுற்றுப்பயணம் செல்றாரு, போயிட்டு வரட்டும். வந்தது என்ன, அவர் போயிட்டு வர்றதுனால என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். செந்தில் பாலாஜி அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் வழங்காமே அது நீதிமன்றத்துடைய என்ன சொல்றது, நீதிமன்றத்துக்கு உட்பட்டது. அது நீதிபதிகள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? 2017 பழனிசாமி வந்த பிறகு திமுகவோட தான் அவர் மறைமுக கூட்டணி வச்சிருந்தாரு. அப்பயே 60-40 முறையில அவங்க திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்பயும் திமுகவுடைய பி டீமா தானே செயல்பட்டு இருக்காரு. இப்ப 24 பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தனித்து நின்றது திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான். காரணம், அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது, ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு பி டீமா செயல்படுறாரு. சும்மா வெளியில திமுகவும் அவர்களும் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. திமுக அவருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார். அதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.